பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். பாட்டு முதல்ல எப்படி வந்ததுன்னா, பாடத் தெரியாத கிராம நாட்டுப்புறத்துல சங்கீதங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கோ சொந்தம் இல்லை. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். பாட்டு எப்படி பிறந்ததுன்னா, ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டியில் பிறக்கலை பாட்டு. எழுதி வச்சு சிட்டாசுரம் சரளி வரிசை ஜண்டை அப்படிலாம் பிறக்கலை பாட்டு. பாட்டு முதல்ல எப்படி வந்ததுன்னா, பாடத் தெரியாத கிராம நாட்டுப்புறத்தில் ஒரு புடவியை உருவி ஆலமரத்தில் ஒரு சேலையை கட்டி தொங்க விட்டு அதில் குழந்தைய போட்டு வயலில் இருக்கும்போது அங்கேருந்து ஆறாரோன்னு பாடி, காதலி அங்கே நடந்து போகும்போது அவளுக்கு ஒரு பாட்டு பாடி, இப்படி எல்லாம் நலுங்குக்கு ஒரு பாட்டு பாடி, ஒப்பாரி பாட வந்த அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் பேப்பர் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டா ஐபேட் எடுத்துக்கிட்டு பாடிச்சிங்க. கவிதை அப்படியே பிச்சுக்கிட்டு வரும், ஒப்பாரி மாதிரி இருக்கும், திட்டியெல்லாம் திட்டுங்க. சும்மாவா இருந்து நீ என்ன பாடுபடுத்தின அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சும்மாவா என்ன பாடுபடுத்தின, நல்ல வேலையா சீக்கிரமா போனியோ. அப்போ என்னடா சொல்லுதுன்னு பார்த்தா அந்த கதையை நரேஷனே கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஸோ செத்தவன் சந்தி சிரிப்பான் விளங்க அந்த ஒப்பாரியிலேயே. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் எப்படி அவங்க சொல்கிறாங்க, பாடுறீங்க எனக்கு பாட்டு தெரியாது, படிப்பறியேன் தே நெவர் வென்ட் டு ஸ்கூல், பாடுறீங்க படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன், ஸ்கூலுக்கும் போனதில்லை, ஏட்டில் எழுதவில்லை, எல்லாம் எழுதி வச்சுக்கல, எழுதி வச்சு பழக்கம் இல்லை, எழுதி வச்சுலாம் பாட மாட்டாங்க, இலக்கணம் படிக்கலை அப்படின்னா அந்த பாட்டுக்கான கிராமர் அல்லலாம் இல்லை, பாட்டு இலக்கணம் படிக்கலை, அதனால் தலக்கணம் எனக்கு இல்லை. ரொம்பவும் படித்தவங்கன்னா என்ன அவருக்கு 5 degrees அந்த மாதிரி எல்லாம் கலங்க மண்டகண்டம்லாம் இல்லை. நாங்கள் போகிற போக்கில் பாடுவோம், மனசில் வந்ததை பேசுவோம் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட வாழ்ந்த மக்கள் ஏற்படுத்திய மக்கள் இசை பாட்டு தான் பாட்டு உருவான விதம். அப்படி சொல்லிட்டு அடுத்தது பாடறியேன் அடுத்து எட்டுல எழுதவில்லை, எழுதி வச்சு பழக்கம் இல்ல, இலக்கணம் படிக்கவில்லை, தலக்கணமும் எனக்கு இல்ல. அடுத்த சரணம் அர்த்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல, பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல. மறுபடியும் வாங்க. அர்த்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல. அர்த்தம் புரியாமல் பாடப்படுகின்ற பாட்டு எதுவுமே உயிரற்றது, அதுல நீங்க பாவம் ஜீவன் கொடுக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட பாட்டுன்னா, அந்த காலத்துல ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் சங்கீத மேடைகளில் தமிழ் துக்கடா பாட்டா ஒலித்த காலம். துக்கடானா கடைசியில 3 மணி நேர கச்சேரியில எந்தரோ மனுபாவுலு அந்தரிகி வந்தனமூலுன்னு பாடிட்டு போற எவனுக்குமே மொழி வழங்காது, அவன் தலையாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அர்த்தத்தை விட்டு புட்டா அர்த்தமே தெரியாம ஃபேஷனுக்கு போய் உட்காந்துருக்கிறது. யூனோ ஐ அட்டெண்டட் எ கான்சர்ட் அப்படின்னு போறது வந்து இட்ஸ் அ ஃபேஷன். அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, அந்த கான்சர்ட்ல ஒன்றும் விளங்காது. ஆனால் இப்போல்லாம் சபாலை விட கேன்டீனில் தான் கூட்டம் ஜாஸ்தின்னு பேசிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, அங்கே அர்த்தத்தை விட்டுப்புட்டு அதுக்கு ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது வச்சாரு பாருங்க. என்னது, பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல. மன்னிக்கணும் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு. யூ ஆர் ஓகே வித் இட்? கேன் ஐ டச் தட் சப்ஜெக்ட்? கிரீன் லைட் வாங்கணும். ஏன்னா அவ வந்திருக்காளோ இல்லையோ ரெப்ரசன்டேட்டிவ், புரியுறதா? கேட்டுக்கணும். சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியம். எப்படி கவிஞன் விளையாடுறான் பாருங்க. இந்த மேடையில் இருக்கிறவங்க யாருமே தமிழ் பாடுறது இல்லைங்க ஒரு காலத்தில். அப்போ வந்தவர் தான்
யார் தண்டபாணி தேசிகர், அண்ணாமலை செட்டியார் காலத்தவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பே இறங்கினாங்க, இறங்கி தமிழ் பாடினாங்க, தமிழ் பாடுவோம் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, அர்த்தத்தை விட்டுவிட்டு அதுக்கு ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேடையில் பாடுறா பாருங்கோ அவெல்லாம் பழகின பாஷையில் படிக்கிறது பாவம் இல்லைன்னா, பாஷைன்னு ஏன் அந்த இடத்துல தூய தமிழ் பாட்டில் வச்சாங்கன்னா, நாமெல்லாம் மொழியில் பேசுவோம், அவெல்லாம் பாஷையில் பேசுவாள். அதனால் அந்த இடத்துல பாஷைன்னு வச்சார். அப்புறம் ஏன் வச்சாருன்னா, பழகின பாஷையில் படிப்பது பாவம் இல்லைன்னா, அவளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதமாக இருந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து தமிழை பழகிட்டேலோ இல்லையோ, அதனால பழகின பாஷையில் படிக்கிறது ஒன்றும் பாவம் இல்லைன்னா என்ன மாதிரி புரியறதா? தப்பா நினைக்கப்படாது, சொல்றதையும் சொல்லிட்டு தப்பான்னு என்ன வாடுறீங்களா அப்படிங்கிறேன். விடுங்கோ, பழகின பாஷையில் படிப்பது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சபா. அந்த சபாவில் என்ன நடக்கும்? ஒரு பெரிய சங்கீத சபான்னு வைங்கள, ஒருத்தர் பாடுறார் ரோஜன அப்படின்னு பாடிட்டு இருக்கார். என்ன நடக்கிறது? எவனுக்குமே அது என்ன ராகம் நின்று நின்று வரணும். கேளுங்க, ஹம்சத்வனி தெரியவே தெரியாது இவனுக்கு, என்னன்னு தெரியாது. அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான், ஏதோ ஒண்ணு பாடுறான், என்னமோ ராகம், என்னென்னமோ தாளம், என்னமோ அது கண்டமா சங்கீதமா ஒன்றும் தெரியாது, என்னென்னமோ தாளத்துல ஓடும். எல்லாம் கூட்டம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணும்? தலையாட்டோ புரியாத கூட்டம். அப்படி சொல்லி, ஏன்னா அவ என்ன சொல்லுவா, இது தியாகராஜ கிருதியினோ முத்துசாமி தீட்சித கிருதியினோ, இட் ஹஸ் காட் a different standard அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அவருக்கு சொல்றாரு, என்ன அது தலையாட்டும் புரியாத கூட்டம். சங்கீதங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கோ சொந்தம் இல்லை. எல்லாமே சங்கீதம் தான், எல்லாமே சங்கீதம் தான். எல்லாமே சங்கீதம். கேட்க காது கேட்க பழகுச்சுன்னா, எல்லாத்துலையும் தாய் பாடுகின்ற தாலாட்டை விட உலகத்தில் மிகச்சிறந்த சங்கீதம் உண்டா? இல்லை அந்த குழந்தைக்கு. அது போல எல்லாமே சங்கீதம் தான். எல்லாமே சங்கீதம் தான், சத்தத்தில் பிறந்த சங்கதி தான். எல்லா சத்தத்திலேருந்து வரதான் சங்கீதம். உங்களுக்கு வேற நோட்டு இல்லை, எல்லாத்துக்கும் அதே நோட்டு தான், தனித்தனி நோட்டெல்லாம் கிடையாது. சத்தத்திலிருந்து தான் சங்கீதம் வருது. சஜ்ஜமம் என்பதும் தெய்வதம் என்பதும். சஜ்ஜமம் தெய்வதம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு. சா அப்படிங்கிற நோட்டும் சஜ்ஜமம், அப்புறம் இன்னொரு நோட்டு என்ன? தெய்வதம் தா தா அப்படிங்கிற நோட்டு. சஜ்ஜமம் தெய்வதம்னு பெரிய பெரிய கர்நாடிக் சிங்கர்லாம் சொல்ற அந்த நோட்டெல்லாம் எதுக்கு அப்புறம்? பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம்தான். Your music should reach, சாதாரண மக்களை ரீச் பண்ணாதான் அது மியூசிக்கு. சஜ்ஜமம் தெய்வதம் எல்லாம் இந்த பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம் முதல்ல அவனை தொடு, அப்புறம் சஜ்ஜமத்தை தொடலாம், அப்புறம் பஞ்சமத்தை தொடலாம். மக்கள் மனதை தொடுன்னு சொன்ன அற்புதமான பாட்டுங்க இது. இது எங்கேயோ போகும். ஆக இந்த ஏழறியன் எழுத்தறியன் பாடறியன் படிப்பறியன் பள்ளிக்கூடம் தானறியன் இலக்கணம் படிக்கல தலக்கணம் படிக்கணும்னு சொன்னது யாரு தெரியுங்களா? இந்த வேர்ஸை சொன்னது யாரு? யாரு இருக்கும் அங்க பாருங்க. சொன்னது யார்? விடமாட்டேன் இன்னைக்கு. அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா. இத PhD படிச்சவங்க எல்லாம் சொல்லல, சும்மா அம்மி அடிச்சு கும்மி அடிச்சுக்கல, நாட்டுப்புறத்துல சொன்னா இந்த வரியெல்லாம் இங்க இருந்து வந்ததுன்னா. இதுதான் ரொம்ப அற்புதம். இது ஏன் அப்படி சொன்னான்னா, இந்த சிந்து பைரவி படத்துல மிகப்பெரிய சபால சிவகுமார்லாம் பாடிட்டு இருப்பார், தமிழ் இசைக்கு இடம் இல்லைன்னும் போது அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாங்க. அதனால மியூசிக் இஸ் யூனிவர்சல், சங்கீதம் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்ல வந்தது. தனிப்பட்ட அக்ரஹாரத்தை எதுவும் நான் பேசிட்டேன்னு மனசுல நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு உங்க ஆத்துல தான் வந்து சாதம் சாப்பிடணும், ஏதாவது போட்டு கொடுத்துடாது விடுங்க.